கனி கொடுக்குறாங்க, பரவாயில்லங்க, முன்ன காட்டிலும் பரவாயில்லங்க, சந்தோஷமே கிடையாது. மிகுந்த கனி ஏராளம் மிச்ச மீதி இருக்குன்னா பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாம்பாரு. என்ன அந்த டிசைன்ல வாழ்றீங்க. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். 12ஆம் வசனம். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1,000 ஏறுகளும் 1,000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாகின. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். அந்த பிள்ளைகள்லாம் அதே ரேஷியோ தான். ஆனால் அந்த 14,000 ஆடுகள் சொல்லும் பொழுது முதல்ல அவனுக்கு 7,000 தான் இருந்துச்சு. 6,000 ஒட்டகம் சொல்லும் பொழுது 3,000 தான் இருந்துச்சு. 1,000 ஏறுன்னு சொல்லும் பொழுது முதல்ல 500 தான் இருந்துச்சு. 1,000 கழுதுங்கும் போது முதல்ல அவனுக்கு 500 தான் இருந்துச்சு. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சிறை இருப்பை திருப்புகிறார், உங்கள் வாழ்க்கையில் ரெஸ்டரேஷனை ஏற்படுத்துகிறார் என்றால் குறைஞ்சது 2 மடங்கு. நான் சொல்றது மினிமம் 2 மடங்கு. நான் சொல்றது மினிமம். பரவாயில்லங்க, 1 இழந்தா 1 வந்துருச்சு. இல்லை, 1 லட்சம் இழந்தாங்க, 2 லட்சம். நான் சொல்றது மினிமம். மேக்சிமம் 120% மேக்சிமம். 2 ஆரம்பிக்கணும். அதான் கர்த்தருங்க. கர்த்தர் சொன்னார், செஞ்சாரா? அப்ப கர்த்தர் ஒரு வார்த்தை உங்களை நோக்கி அனுப்புகிறார். இந்த ஆண்டு உங்களை பெருக்கி கொடுப்பேன், விருத்தி அடைய கொடுப்பேன்னா ஆமேன் ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன். வருகிற ஆண்டுல நான் பெருகிட்டே இருப்பேன். எல்லாரும் இதுலையும் மன விருத்தியில பெருக்கம் அடையணும், பொருளாதாரத்தில் பெருக்கம் அடையணும், எல்லாரும் இதிலும் பெருக்கம் அடையணும். பெருக்கம் அடையவில்லை என்றால், நீங்க பின்வாங்குகிறீர்கள் என்றால், விசுவாசிக்க தவறுகிறீர்கள் என்றால், கர்த்தருடைய ஆத்துமா உங்க மேல பிரியமா இருக்காது. உங்களை வெறுக்க மாட்டாருங்க. அவருடைய ஆத்துமா, அவருடைய மனது உங்க மேல இன்பமா இருக்காது. வாசிக்கிறேன், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். எபிரேயர் 10:35. ஆகையால் மிகுந்த பலனுக்கு எதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாயிராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோம். 38 சொல்றாரு, அவன் பின்வாங்குவனானால் அவன் மேல ஆத்துமா சந்தோஷமா இருக்காதுங்கிறார். ஆண்டவருக்கு ஃபீலிங் இருக்குங்க, ஆண்டவருக்கு உணர்வுகள் இருக்குங்க. தீமை நிறைந்த உலகத்தில் தான் இருக்கிறோம். முன்னேறணும், விருத்தி அடையணும், ஜெயிக்கணும் என்றால் 1000 எதிர்ப்புகள், எதிர்மறையான சூழ்நிலைகள் வரும். 1000 எதிர்ப்புகள் வந்தாலும் சரிதான், எதிர்மறையான காரியங்கள் வந்தாலும் சரிதான். நான் விசுவாசிக்கிறது வந்து ஒரு படி கூட பின்வாங்க மாட்டேன். கர்த்தர் என் வாழ்க்கையில் என்ன ப்ராமிஸ் பண்ணாரோ அதை நிறைவேற்றுவார் என்று முழு கவனமும் கர்த்தர் மேலே இருந்ததென்றால் கர்த்தருடைய ஆத்துமா உங்க மேல பிரியமா இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? பெருகுவோன்னு விசுவாசிக்கிறீங்களா? விருத்தடைன்னு விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீர்கள் என்றால் நீங்க ஃபார்வர்ட் ஆகிறீங்கன்னு அர்த்தம். விசுவாசிக்கலன்னா நீங்க ஒரு இடத்துல நிக்கிறீங்கன்னு அர்த்தம். நாம் தரிசித்து நடக்கல, விசுவாசித்து நடக்கிறோம்னா என்ன அர்த்தங்க? ஃபார்வர்ட் ஆகிறோம்னு அர்த்தங்க. நான் விசுவாசித்து நிக்கிறேன்னு சொல்லல, ஃபார்வர்ட் ஆகிறேன். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். பிழைப்பான் என்றாவே அவன் வாழ்க்கையில் ப்ரோக்ரஸ் இருக்கும், முன்னேற்றம் இருக்கும், ஃபார்வர்ட் இருக்கும், ஃபார்வர்ட் மோஷன் இருக்கும். இல்லைங்க, ஒரு பொருள் அப்படியே ஜடமாக கிடந்துச்சுன்னா என்னன்னா அது உயிர் இல்லைன்னு அர்த்தம். உயிர் இருந்துச்சுன்னா என்ன செய்யும்? அசைஞ்சு முன்னாடி போகும். அப்போ ஃபெய்த்துங்கிறது உள்ளே இருக்கு. அப்படின்னா என்ன செய்யணும்? ஃபார்வர்ட் ஆகணும். அதனால தான் கர்த்தர் மனிதனை படைச்சவனும் எம்பவர் பண்ணுறாருங்க. முன்னேறுவதற்கு, பெருகுவதற்கு அவன் மேலே எம்பவர்மெண்ட்டை வைக்கிறாரு. நீங்கள் பெருகலை, முன்னேறலைன்னா கர்த்தர் சந்தோஷப்படவே மாட்டாருங்க. யோவான் 15 பேசுகிறாரு, கனி கொடாத நிலை, கனி கொடுக்கிற நிலை, அதிக கனி கொடுக்கிற நிலை, மிகுந்த கனி கொடுக்கிற நிலை.
அந்த மிகுந்த கனி கொடுக்கிற நிலையை பார்த்தா கர்த்தர் சொல்றாரு பிதா சந்தோஷப்படுவாருங்கிற. அப்பதான் சொல்றாரு நீங்க மிகுந்த கனி கொடுக்கும் போது தான் பிதாவுடைய இருதயம் சந்தோஷப்படுங்க. கனி கொடுக்குறாங்க பரவாயில்லைங்க, முன்ன காட்டிலும் பரவாயில்லைங்க, சந்தோஷமே கிடையாது. மிகுந்த கனி ஏராளம் மிச்ச மீதி இருக்குன்னா பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா பாரு. ஏன்னா அந்த டிசைன்ல வாழ்றீங்க. ஒரு பொருளை உருவாக்கி அந்த எதை ஓடுதுன்னா, செல்போன் வாங்குறீங்க சுத்திக்கிட்டே இருக்கு சொன்னா தன்னா அந்த டிசைன்ல ஓடுதுன்னு அர்த்தம்.